லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். அண்ணன் பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்வால் பில்டிங்கு தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துருந்துட்டு அவங்களும் அண்ணனும் ஒரு முயற்சி பண்ணி இன்றைக்கி ஷேர்வால் பில்டிங் அவரும் அண்ணனும் ஒரு 3 அடி மட்டும் வரையும் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அண்ணன் சொல்லியிருந்தாங்க, இதில் நிறைய கொஞ்சம் எப்படின்றது சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு உங்கள் சைட்டில் வந்து நாங்கள் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு எங்களுக்கு ஜன்னல் எப்படி வைக்கணும், நிலகால் எப்படி வைக்கணும், சின்ன விஷயங்கள் எப்படி வைக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். நாங்கள் வந்து உங்களை வந்து மீட் பண்ணணுன்னு அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. அண்ணங்க ஏன்னா தொடர்ந்து இப்போ கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் கொஞ்சம் பின்ன அண்ணனுக்கு குட்டீஸ் ஏதோ பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் குழந்த பிறந்ததுனால அந்த டைமிங்க்கு வர முடியல. ஏன்னா அதையும் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா முன்னே பேசிவிட்டு கொஞ்சம் வரதுக்கு எதுனதுனால இந்த கொஞ்சம் இதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் வெயிட்டிங் ஆகி திரும்ப இப்போ குழந்த பிறந்துருச்சு. அண்ணன் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு சைட்டெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாங்க. ஏன்னா அவரும் பல முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க, இப்போ நாங்கள் பண்ணியிருக்க அந்த சிஸ்டமாக இருக்கட்டும் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி மனசில் இருக்குது, நாங்கள் சொல்லிக் கொடுத்த வரையும் அண்ணனுக்கு எப்படி ஒரு புரிதல் எப்படி இருந்திருக்கு என்னன்றது முழுமையாக நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. ஆனால் உங்களோட நேம் பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்த வரையும் எப்படின்னா இருக்குது, இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றது நீங்கள் ஷேர் பண்ணுங்க. வணக்கம். நாங்கள் வேலூர் மாவட்டம் காட்பாடி வண்டரந்தாங்கல் கிராமத்துலேருந்து வரோம். என் பேர் பாசி, நண்பர் முருகன் அப்பா. இப்போது நாங்கள் ஆல்ரெடி இந்த அண்ணனுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நாங்களே ஓனாக ட்ரை பண்ணோம். சரி, இந்த ஷேர்வால் மெத்தட்லேயே பட்ஜெட்டில் வீடு பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி சரி நாங்களே ட்ரை பண்ணோம். பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டோம். ஆனால் அந்த பேஸ்மெண்ட்டில் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஃபினிஷிங்கில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாததுனால சரி வீடு இதே லெவலில் போனால் ஃபினிஷிங் இல்லாமல் பட்ஜெட்டுக்காக பண்ணுறோம், அது டபுள் ட்ரிபிள் செலவாயிடுமோ அந்த பயத்தினால சரி வந்து சைட்டை பார்த்துட்டு அண்ணங்கிட்ட கேட்டு பேசி ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொஞ்சம் நிறைய தடைகள் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அண்ணனுடைய சைட்டை ஃபுல் டே இன்றைக்கி வாட்ச் பண்ணோம். இதை பார்த்ததில் ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக இருக்குது. அதில் எந்த ஒரு குறையோ மாற்றமோ எதுவுமே இல்லை. ஃபினிஷிங் சூப்பர். அதே போல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து நல்லாவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுற யோசிக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து நீங்கள் ஓனாக ஐடியா கற்றுக்கிட்டு கூட நீங்கள் வீடு பண்ணலாம். மற்றபடி நாங்களும் அங்கே வீடு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேலூர் நியர்பை வேலூரில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாக்கா நீங்கள் டேரெக்டாக இங்கே கூட வந்து பார்த்துக்கலாம். டோர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், விண்டோஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கிச்சனில் அந்த மேடை எப்படி அமைக்கிறது, படிக்கட்டுக்கு அந்த ஸ்லோப் எப்படி பண்ணுறது, ஸோ சின்ன இடத்துலையும் கரெக்டான பர்ஃபெக்ஷனோடு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நல்லாவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். நல்லாவே தெளிவாக புரிஞ்சிடுச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் கொத்தனாரோ இல்லை இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோ இல்லை, ஒரு நார்மல் பர்சன். பட் எங்களுக்கே அவர் வந்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி 90% எங்களுக்கு புரிய வச்சிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸை தவிர்த்து மற்ற இதெல்லாம் புரிய வச்சிட்டாரு. நாங்கள் இதை போய் ஒரு ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அந்த 10% எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிக்குவோம். ஈவன் நீங்கள் வீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கொத்தனார், கூலிக்கு செய்கிற ஒரு கொத்தனார் நீங்கள் கூட்டின்னு வந்தால் கூட உங்கள் வீடை பக்காவாக சூப்பராகவே பட்ஜெட்டில் பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு குறையும் மாற்றமும் இருக்காது. நன்றி. அப்பாவுக்கு எப்படி பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய? பரவாயில்ல, இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பரவாயில்ல, பண்ணலாம். எல்லாரும் யோசிக்கலாம். அந்த மாதிரி பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்கெல்லாம் யோசித்து செய்யலாம். சார் வந்து பார்த்தாங்க, அண்ணனும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு பட்ஜெட்டில் கட்டிக்கணும், ஒரு தரமாகவும் இருக்கணும், உறுதியாகவும் இருக்கணும்னு நினச்சி தான் நிறைய பேர் நம்ம வீடு தரமாக கட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அதான் நினைக்கிறது. எல்லாருடைய மனநிலை அதுதான். நம்ம ஒரு பட்ஜெட்லையும் கட்டணும், கொஞ்சம் வீடு தரமாகவும் கட்டணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த ஷேர்வால் மெத்தடில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி. ஏன்னா அவர் ஒரு சின்ன ஒரு கொத்தனார் வச்சுக்கிட்டு கூட கொஞ்சமாக பண்ணுங்கள். ஏன்னா கொத்தனாரே இல்லாத கூட நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட சொல்லி அவங்க பண்ணி வீடு பால் காசி வீடியோவும் கொடுத்துருக்கேன் நான் ஆல்ரெடி. இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே உங்கள் A to Z கூடயே இருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த சைட்டையும் ஃபுல்லாக உங்களுக்கு லேசாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள்.
அடுத்தடுத்த வீடியோக்களில் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.